இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் சொல்கிற ரைட் சொல்ல முடியுமா? மேம்படுத்த முடியாது. இப்படித்தான் ஒரு ஆகிடும். ஒன்று அவங்களோட புத்தி தான் செய்வாங்க, சுயசித்தம். அடுத்து தன்னை மையமாக வைக்க உலகம் இயங்கி நினைப்பாங்க. தன்னை மையமாக வைக்க உலகம் இயங்கி நினைப்பாங்க. உதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. கேட்குதா? ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாண வீட்டில் போய் என்ன செய்வாங்க? ஒரு மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பத்து கொடுத்துருப்பாங்க, இல்லை பொண்ணு வீட்டில் பத்து கொடுத்தாங்க. போனால் என்ன செய்வாங்க? கல்யாணத்துக்கு போனே நமக்கு யார் பத்து கொடுத்தாங்களோ அவங்க வாங்க வாங்க உட்காந்து வாங்க சந்தோஷம்னா இருந்து மாப்பிள்ளை ஒன்று அவசரம் வந்து சாப்பிட்டு போகணும். அதைத்தான் சொல்லுவாங்க. அதான சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அதான் சொல்லுவான், நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எப்படி என்ன அப்படின்னு தெரியுமா? நான் உள்ள போனவங்க என்னை எல்லாரும் வரவேற்று பொண்ணு வீட்லேயும் தெரியும். பொண்ணோட அப்பா மாப்பிள்ளோட அப்பா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஓடி வந்து வந்தார் செகண்ட் வந்தார் சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு தாலி எடுத்து கொடுங்க. நான் தாலி எடுத்து கொடுத்து அதை கட்டி என்னையே சாப்பிட வச்சுருக்காங்க. ஏன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவங்க போனோம் எல்லாரும் இந்த மாதிரி சிந்திச்சு பேசணும். இப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? நடக்க அவங்க பாட்டு மரியாதை கொடுத்து உட்கார போயிடுவேன். பார்த்தியா மத்திய கொடுத்து நம்ம கண்டிக்கல. அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன மாதிரி 6 பேர் கல்யாணம் கொடுப்பாங்க. எல்லாரையும் வரவேற்பாங்க. எனக்கு என்னையை விட்டு கவனிக்கல, என்னையை விட்டு அறிவுரை இது என்ன செய்ய போவேன். நான்